இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 28. இறை வார்த்தைகள் 1 முதல் 17 முடிய. அதே ஆண்டில், அதாவது யூதாவின் அரசனான செதேக்கியாவினுடைய ஆட்சியின் 4ஆம் ஆண்டு 5ஆம் மாதத்தில், அசூரின் மகனும் கிபெயோனை சார்ந்தவனுமான அனனியா எனும் இறைவாக்கினர் ஆண்டவரின் இல்லத்தில் குருக்கள் மற்றும் மக்கள் அனைவருடைய முன்னிலையிலும் என்னிடம் உரைத்தது. இஸ்ரேலின் கடவுளான படைகளின் ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: பாபிலோனிய மன்னனது நுகத்தை நான் முறித்தெறிந்து விட்டேன். பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசர் இவ்விடத்தினின்று கவர்ந்து பாபிலோனுக்கு எடுத்து சென்றுள்ள அவரது இல்லத்தின் கலங்கள் எல்லாவற்றையும் 2 ஆண்டு காலத்திற்குள் இவ்விடத்திற்கு திரும்ப கொண்டு வருவேன். அத்தோடு யோயாக்கீமின் மகனும் யூதாவின் அரசனுமான எக்கோனியாவையும் பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்ட யூதா மக்கள் அனைவரையும் இவ்விடத்திற்கு நான் திரும்ப கொண்டு வருவேன். ஏனெனில் பாபிலோனிய மன்னனது நுகத்தை நான் முறித்தெறிவேன் என்கிறார் ஆண்டவர். அப்பொழுது ஆண்டவரின் இல்லத்தில் நின்று கொண்டிருந்த குருக்கள் மக்கள் அனைவரின் முன்னிலையிலும் இறைவாக்கினர் எரேமியா இறைவாக்கினர் அனனியாவிடம் பேசினார். இறைவாக்கினர் எரேமியா அவனை நோக்கி, ஆமேன், ஆண்டவர் அவ்வாறே செய்வாராக. நீர் உரைத்த சொற்களை ஆண்டவர் நிறைவேற்றுவாராக. ஆண்டவர் இல்லத்தின் கலங்களையும் நாடு கடத்தப்பட்டோர் அனைவரையும் பாபிலோனில் இருந்து இவ்விடத்திற்கு திரும்ப கொண்டு வருவாராக. ஆயினும் செவிகளிலும் மக்கள் அனைவரின் செவிகளிலும் விடும்படி நான் உரைக்கும் இச்சொல்லை கவனித்துக் கேளும். உமக்கும் எனக்கும் முன்பே பண்டைய நாட்களில் வாழ்ந்த இறைவாக்கினர் பல நாடுகள் பேரரசுகளுக்கு எதிராக போர், துன்பம், கொள்ளை நோய் ஆகியவற்றை பற்றி இறைவாக்கு உரைத்திருக்கின்றனர். நல்வாழ்வை முன்னறிவிக்கும் இறைவாக்கினரை பொறுத்தவரை அவரது வாக்கு நிறைவேறும் பொழுதுதான் ஆண்டவர் அவரை உண்மையாகவே அனுப்பியுள்ளார் என்பது தெரியவரும் என்றார். அதை கேட்ட இறைவாக்கினர் அனனியா இறைவாக்கினர் எரேமியாவின் கழுத்திலிருந்து நுகத்தை பிடுங்கி முறித்தெறிந்தான். மேலும் அனனியா எல்லா மக்கள் முன்னிலையிலும் ஆண்டவர் கூறுவது இதுவே: இவ்வாறே பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசரின் நுகத்தை இன்னும் 2 ஆண்டுகளில் மக்களினத்தார் அனைவருடைய கழுத்தினின்றும் பிடுங்கி முறித்தெறிவேன் என்றான். உடனே இறைவாக்கினர் எரேமியா அவ்விடம் விட்டு அகன்றார். இறைவாக்கினர் அனனியா இறைவாக்கினர் எரேமியாவின் கழுத்திலிருந்த நுகத்தை முறித்தெறிந்த சில நாட்களுக்கு பின்னர் ஆண்டவரின் வாக்கு எரேமியாவுக்கு அருளப்பட்டது. நீ போய் அனனியாவிடம் சொல், ஆண்டவர் கூறுவது இதுவே: நீ மர நுகத்தை முறித்தெறிந்தாய், அதற்கு பதிலாக இரும்பு நுகத்தை செய்து கொள்வாய். ஏனெனில் இஸ்ரேலின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: இந்த மக்களினத்தார் அனைவரின் கழுத்தில் இரும்பு நுகத்தை வைத்துள்ளேன். ஆதலால் அவர்கள் பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசருக்கு அடிபணிந்து பணிவிடை செய்வார்கள். காட்டு விலங்குகளையும் அவனிடம் ஒப்புவித்திருக்கின்றேன். அப்பொழுது இறைவாக்கினர் எரேமியா இறைவாக்கினர் அனனியாவிடம் கூறியது: அனனியாவே, கூர்ந்து கேள். ஆண்டவர் உன்னை அனுப்பவில்லை. அப்படியிருந்தும் இம்மக்கள் பொய்யை நம்பும்படி நீ செய்துவிட்டாய். எனவே ஆண்டவர் கூறுகிறார்: இதோ நான் இவ்வுலகினின்றே உன்னை அனுப்பி வைக்கப் போகிறேன். ஆண்டவருக்கு எதிராக மக்கள் கிளர்ச்சி செய்யுமாறு நீ போதித்ததால் இந்த ஆண்டிலேயே நீ சாவாய். அவ்வாறே அதே ஆண்டு 7ஆம் மாதத்தில் இறைவாக்கினர் அனனியா மாண்டான். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல்கள் 119, 29, 43, 79, 80, 95, 102. பல்லவி. ஆண்டவரே, எனக்கு விதிமுறைகளை கற்பியும். ஆண்டவரே, எனக்கு விதிமுறைகளை கற்பியும். பொய் வழியை என்னை விட்டு விலக்கியருளும். உமது திருச்சட்டத்தை எனக்கு கற்றுத்தாரும். பல்லவி. ஆண்டவரே, எனக்கு விதிமுறைகளை கற்பியும். என் வாயினின்று உண்மையின் சொற்களை நீங்க விடாதேயும். ஏனெனில் நீதி நெறிகள் மீது நான் நம்பிக்கை வைத்துள்ளேன். பல்லவி. ஆண்டவரே, எனக்கு விதிமுறைகளை கற்பியும். உமக்கு அஞ்சி நடப்போர், ஒழுங்குமுறைகளை பற்றிய அறிவுடையோர் என் பக்கம் திரும்புவாராக. பல்லவி.
ஆண்டவரே எனக்கு விதிமுறைகளை கற்பியும். நியமங்களை பொறுத்தமட்டில் என் உள்ளம் மாசற்றதாயிருப்பதாக, அதனால் நான் வெட்கமுறேன். பல்லவி. ஆண்டவரே எனக்கு விதிமுறைகளை கற்பியும். தீயோர் என்னை அழிக்க காத்திருக்கின்றனர், நானோ ஒழுங்குமுறைகளை ஆழ்ந்து சிந்திக்கிறேன். பல்லவி. ஆண்டவரே எனக்கு விதிமுறைகளை கற்பியும். நீதி நெறிகளை விட்டு நான் விலகவில்லை, ஏனெனில் நீர்தாமே எனக்கு கற்றுத்தந்தீர். பல்லவி. ஆண்டவரே எனக்கு விதிமுறைகளை கற்பியும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறைத்திருவசனங்கள் 13 முதல் 21 முடிய. அக்காலத்தில் திருமுழுக்கு யோவான் கொலையுண்டதை கேள்வியுற்ற இயேசு அங்கிருந்து புறப்பட்டு படகிலேறி பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஒரு இடத்திற்கு சென்றார். இதை கேள்விப்பட்ட திரளான மக்கள் ஊர்களிலிருந்து கால்நடையாக அவரை பின்தொடர்ந்தனர். இயேசு அங்கு சென்றபோது பெரும் திரளான மக்களை கண்டு அவர்கள் மீது பரிவு கொண்டார். அவர்களிடையே உடல் நலமற்றிருந்தோரை குணமாக்கினார். மாலையான போது சீடர் அவரிடம் வந்து, இவ்விடம் பாலை நிலம் ஆயிற்றே, நேரமும் ஆகிவிட்டது, ஊர்களுக்கு சென்று தங்களுக்கு தேவையான உணவு வாங்கிக் கொள்ள மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிடும் என்றனர். இயேசு அவர்களிடம், அவர்கள் செல்ல வேண்டியதில்லை, நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்றார். ஆனால் அவர்கள் அவரை பார்த்து, எங்களிடம் இங்கே 5 அப்பங்களும் 2 மீன்களும் தவிர வேறு எதுவும் இல்லை என்றார்கள். அவர், அவற்றை என்னிடம் இங்கே கொண்டு வாருங்கள் என்றார். மக்களை புல்தரையில் அமருமாறு ஆணையிட்டார். அவர் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை எண்ணாந்து பார்த்து கடவுளை போற்றி அப்பங்களை பிட்டு சீடர்களிடம் கொடுத்தார். சீடர்களும் மக்களுக்கு கொடுத்தார்கள். அனைவரும் வயிறார உண்டனர். எஞ்சிய துண்டுகளை 12 கூடைகள் நிறைய எடுத்தனர். பெண்களும் சிறு பிள்ளைகளும் நீங்களான உணவுண்ட ஆண்களின் தொகை ஏறத்தாழ 5000. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இன்று பலவிதமான அணுகுமுறையை கையாள்கின்றோம். அணுகுமுறைகள் சில நேரங்களில் சுயநலமாக இருக்கின்றன. சில நேரங்களில் நம்முடைய குடும்பத்திற்கு மட்டும் உதவும் அணுகுமுறையாக இருக்கின்றன. சில நேரங்களில் தவறான செய்தியை சொல்லி அடுத்தவர் வாழ்வில் பிரச்சனைகளை உண்டாக்கும் அணுகுமுறையாக இருக்கின்றது என்பதை நாம் அனுபவம் மூலமாகவும் உணர்வு பூர்வமாகவும் நம்மால் பார்க்க முடிகின்றது. அணுகுமுறைகள் பிறருக்கு நன்மைகளை உண்டாக்க வேண்டுமே தவிர தீமைகளை உருவாக்கக்கூடாது என்ற சிந்தனையை இன்றைய வாசகங்கள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. நமக்கு தெரிந்தவர்கள் தேவையில் இருக்கும்போது, அதாவது பண தேவையாக இருந்தாலும் சரி, உறவு தேவைகளாக இருந்தாலும் சரி, அதை 3 விதமான அணுகுமுறையோடு நாம் மேற்கொள்வோம். 3 விதமான அணுகுமுறைகளோடு நாம் அதை மேற்கொள்வோம். முதல் அணுகுமுறை, அடுத்தவரின் தேவையை கண்டுணர்ந்து கண்டும் காணாதது போல் நடந்து கொண்டு அவர்கள் உறவை முறித்து கொள்வோம். இப்படிப்பட்ட அணுகுமுறை நம்முடைய குடும்பங்களில், சமுதாயத்தில் நடக்கிறது என்பதை நம்மால் உணர முடியும். இந்த அணுகுமுறை இன்றைய நற்செய்தியில் நாம் யாரிடம் பார்க்கலாம் என்றால், சீடர்களிடம் பார்க்கலாம். மக்கள் பசியாய் இருந்தபோது சீடர்களின் அணுகுமுறை
அவர்களை இவ்விடத்திலிருந்து அனுப்புவதில் இருந்த அணுகுமுறையை நாம் பார்க்கின்றோம். இது முதல் அணுகுமுறை. இரண்டாவது அணுகுமுறை, மற்றவர்கள் தங்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய நாம் எத்தகைய பங்களிப்பை அளிக்கிறோம் என்பதில் அடங்கி இருக்கிறது நம்முடைய அணுகுமுறை. மற்றவர்கள் உதவி என்று வரும்போது நம்முடைய கரங்களை கொடுக்க வேண்டும். இதற்கு நல்ல உதாரணம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மக்கள் மீது பரிவு கொண்ட அணுகுமுறை, உடல் நலமற்றிருந்தோரை குணமாக்கிய அணுகுமுறை, நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று சொல்லும் அணுகுமுறை. இந்த அணுகுமுறை நம்மிடம் இருக்கிறதா என்பதை நாம் சற்று சிந்திக்க வேண்டும். மூன்றாவது அணுகுமுறை, பொய்யான வார்த்தைகள், இல்லாதது பொல்லாததை சொல்லுதல், குடும்பத்தை தங்களுடைய வார்த்தையால் பிரித்தல். இப்படிப்பட்ட அணுகுமுறை இன்று நாம் நிறைய பேரிடம் பார்க்கலாம். அதையே இன்றைய முதல் வாசகத்தில் நாம் பார்க்கிறோம். பொய்யான வார்த்தைகளை இறைவனின் பெயரால் வழங்கி மக்களுக்கு போலித்தனமான ஆறுதலை தர முனைவது. பாபிலோனிய அடிமைத்தனத்தில் அல்லலுற்ற இஸ்ராயேல் மக்களுக்கு போலி இறைவாக்கினர் அனனியா பொய்யான செய்தியை வழங்கியதை கடவுள் இறைவாக்கினர் எரேமியா மூலம் கண்டிக்கின்றார். இறைவாக்கினர் அனனியா ஆண்டவரால் அனுப்பப்படவில்லை. ஆனால் அவர் அறிவித்த வார்த்தைகள் இஸ்ராயேல் மக்கள் நம்பினார்கள். இதனால் ஆண்டவருக்கு எதிராக பொதித்ததனால் இந்த ஆண்டிலே நீ சாவா என்கின்றார். உண்மையான இறைவாக்கினர் என்பவர் மக்களுக்கு நல்லது சொல்பவர். அவருடைய அணுகுமுறை வித்தியாசமாக இருக்கும். அவருடைய வார்த்தைகள் இறைவனிடமிருந்து வருகின்ற வார்த்தைகளாக இருக்கும். ஆம், நாம் இறைவனின் பிள்ளைகள் என்றால் நம்முடைய அணுகுமுறை எப்படி இருக்க வேண்டும் என்று நாம் சிந்திக்க வேண்டும். இயேசுவின் அணுகுமுறையை கையாளும் போது நம் வாழ்வு புது பிறப்பு பெறும், மகிழ்ச்சி உண்டாகும். அப்படி வாழாமல் பொய்யான வார்த்தைகளை சொல்லி வாழ்ந்தால் நாம் இறைவனிடமிருந்து பிரிகின்றோம். நம்முடைய குடும்பங்கள் மகிழ்ச்சியில்லா குடும்பமாக மாறும் என்று இறைவாக்கினர் அனனியா மூலமாக நாம் பாடம் கற்றுக்கொள்ளலாம். ஆம், நம்முடைய வாழ்வு உண்மையாக இருக்க, உண்மை வழியில் நடக்க, ஒளியின் பிள்ளைகளாக வாழ இயேசுவின் அணுகுமுறையை நம் வாழ்வில் பெற இன்றைய நாளில் முயற்சிப்போம்.